வர்மா ஆசன் பிரியா விஜய் அப்பு சென்டர்லேருந்து விஜயானந்த். ஸோ இந்த வர்ம புள்ளிகளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற வர்ம புள்ளிகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முழங்கை மூட்டில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட முழங்கை நரம்புகள் பாதை இருக்கு இல்லையா, அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ், அதாவது வறட்சியை வந்து எப்படி குறைக்கிறது. இப்போ நர்ஸில் வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கை தூக்குனா வலி எடுக்கிறது, அப்புறம் கை அசைக்கும் போது வலி எடுக்கும். சில டைம் கையை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் கொம்பிட்டே வச்சுருந்தா கூட அந்த ரத்த ஓட்டங்கள் தடைப்பட்டு வலி எடுக்கும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளிகளை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏக்கி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு ஏற்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்கு கூட ஏக்கிக்க முடியும். ஸோ இந்த வர்ம புள்ளிகள் எங்கெங்கே இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த புள்ளிகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீஸ் இங்கே வருது இல்லையா, ஸோ இதுலேருந்து 3 விரல் கீழே. இப்போது யாருக்கு பண்ணுறோமோ அவங்களோட விரல் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து கையை வந்து இந்த பொசிஷன் தான் வைக்கணும். கையை இப்படி திருப்பியெல்லாம் வச்சிடக்கூடாது. இந்த பொசிஷனில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுலேருந்து 3 விரல் கீழே பாருங்கள், 3 விரல் கீழே இங்கே வருது. இந்த இடத்துல உங்களோட கட்டை விரலை வந்து இப்படி வைக்கக்கூடாது, பாயிண்டடாக இப்படி வைக்கணும். ஸோ இப்படி வச்சு அழுத்தக்கூடாது, இப்படி வச்சு அழுத்தணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு கட்டை விரலை இப்படி மேலே வச்சுட்டு ஸ்லோவாக அழுத்தி பிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலி தாங்குறாங்களோ அந்தளவுக்கு அழுத்தி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 5 தடவை பண்ணலாம். அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ், அதாவது கை மடக்கும் போது இங்கே ஒரு ரேகை வருது இல்லை, இதுலேருந்து அப்படியே 3 விரலுக்கு மேலே நல்லா பாருங்கள், 3 விரலுக்கு மேலே நான் இங்கெல்லாம் அழுத்தலை, கரெக்டாக சென்டரில் அழுத்தணும். இந்த இடத்துல அழுத்தும் போதே ஒரு எலும்பு தட்டுப்படும். அந்த எலும்பு மேலே கை விரலை இப்படி வைக்காமல் இந்த வாட்டத்தில் வச்சுட்டு ஸ்லோவாக அழுத்தி பிடிக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணலாம். அடுத்தது இந்த சென்டரில் விரலை வந்து இப்படி படுக்க வசத்தில் வச்சுட்டு இப்படி வச்சு அழுத்தி பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழங்கை மூட்டுக்கு ஏற்படுற வலி, ரத்த ஓட்டம் நல்லா சீராகும், நரம்புகளில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் அது எல்லாமே வந்து குறையும். ஸோ இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கான அந்த முழங்கை மூட்டு கை வலிக்கான ப்ராப்ளங்களை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் ரெகுலராக எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த வர்ம புள்ளியை நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம். எக்ஸ்க்ளூசிவாக ஒருத்தரில் 2 பேர் கூட கிளாஸ் எடுப்போம். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து சேர்ந்துக்கலாம். நன்றி. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மோட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா கூட எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் விடலாம். நாங்கள் அந்த டவுட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த கிளாஸை கலந்து சேர்ந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீட்லேயும் ஒருத்தருக்கு வர்மம் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ எனிதிங் அந்த கிளாஸ் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை கேட்கலாம். நன்றி.